பரீண்டர் சிங் குமான்ற பஞ்சாபை சேர்ந்த இந்தியாவுக்கே பெருமை தேடி தந்த 41 வயசேயான வெஜிடேரியன் பாடி பில்டர் மிஸ்டர் இந்தியா அவார்டு வாங்கி இந்தியாவை பெருமைப்படுத்தியிருக்கார். ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்கார். 2027 வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருந்திருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடையும் வெஜிடேரியன் மக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு பெருமையையும் தேடி தந்த ஒரு மிகப்பெரிய பாடி பில்டர் 41 வயசுல வந்து இறந்து போயிருக்கிறார். ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசீஸ் எதுவுமே கிடையாது. மருத்துவமனையில் வந்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ண போயிருக்கிறார். ஒரு 3:30 மணிக்கு சர்ஜரி வந்து பண்ண போயிருக்காரு. 5:30 மணி பக்கத்தில் வந்து இறந்து போயிருக்கார். ஸோ சர்ஜரி முடிஞ்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு இடையிலேயே அவர் வந்து சடனாக வந்து கார்டியாக் அரித்தீமியா வந்திருக்கு. ஸோ எமர்ஜென்சி டீம் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்திருக்காரு. நல்லா முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. இருந்தாலுமே இறந்து போயிருக்கிறார். ஸோ இப்போ ஒரு சில அட்டாப்சி ரிப்போர்ட் இன்னுமே வரல. பட் எனிஹவ் இதில் இதே மாதிரியான நிறைய டெத்து வந்து யங் ஸ்டேஜில் நம்ம ரிப்போர்ட் ஆகிறத பார்க்குறோம். நான் வந்து ரெஸ்லிங் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறது உண்டு. ஸோ ரெஸ்லிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பாடி பில்டர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்பேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசு 50 வயசு சின்ன வயசுலேயே வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்த்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நார்மலாக கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணி ரெகுலராக வந்து ஸோ நடக்கிறது, ஜாகிங் பண்ணுறது, ரன்னிங், ஸ்விம்மிங், ஸோ நார்மலாக பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்து வாழ்கிற நபர்கள் வந்து சராசரியாக எதுவுமே பண்ணாமல் வாழ்வாங்க இல்லையா மக்கள். அவங்க வந்து ஒரு 70 வயசு வாழ்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இவங்க வந்து 85 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 15 வருடம் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகுது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த இறந்து போன நபர் வந்து ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை. பட் இருந்தாலுமே பாடி பில்டர்ஸ் வந்து பெரும்பாலான நேரத்தில் வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவர் என்னதான் வெஜிடேரியன் உணவுகளை சாப்பிட்டு வந்தாலும் வெஜிடேரியன் உணவால் வந்து இவ்வளவு பாடி பில்டிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். பட் அதுக்கு இன்னும் எந்த விதமான எவிடன்ஸ் இல்லை. நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சர்வ சாதாரணமாக நம்மளை சுற்றி நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 7 முதல் 10 வருடம் வரைக்கும் சராசரி மனிதனோட ஆயுள் காலத்திலேருந்து நீங்கள் உங்கள் வாழ்நாளை குறைச்சிக்கிறீங்க. நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ பலவிதமான உடல் உபாதைகளை நீங்கள் வந்து எதிர்கொள்ள போறீங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்டிஹெச்ன்ற கெட்ட கொழுப்பு வந்து உங்களோட உடம்புல வந்து அதிகமாகும். நீங்க ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும்போது அத்ரோஸ்க்ளீரோசிஸ் ஏற்படும். உங்களோட இரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இறுகி பிடிக்கும். ஒழுங்கா வந்து அதோட பம்பிங் ப்ரெஷர் வந்து ஒழுங்கா இருக்காது. த்ரோம்போசிஸ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ சடனா வந்து ஹார்ட் பிளாக் ஏற்பட்டு இறப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சடன் அரித்தீமியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சடனா வந்து ஹார்ட் வந்து தாறுமாறாக துடிச்சு ஹார்ட் நின்று போயிடும். ஸோ அதான் சடன் கார்டியாக் அரெஸ்ட் வந்து அரித்தீமியால இந்த நபருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. சடனா கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து எந்த விதமான டிசீஸும் உங்களுக்கு இருக்காது. நீங்க ரிப்போர்ட்டோ டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ற நபர் ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி தெரியும். பட் உலகம் ஃபுல்லா எடுத்த ரிசர்ச்சஸ் வந்து சொல்லுது அனாபால்டிக் ஸ்டீராய்ட்ஸ், அதை பத்தி ஒரு தனி டாபிக்ஸ் வந்து போடலாம். நீங்க இங்க யூஸ் பண்ற கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது. நம்ம கிளினிக்ல வந்து நிறைய பேர் ஸ்டீராய்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க பேஷண்ட்ஸுக்கு எல்லாம். ஹாஸ்பிட்டல் போன அந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து வேற, அதுக்கு தனி பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலுமே இந்த அனாபால்டிக் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப மேலனா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸை வந்து கொடுப்பாங்க. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அவரோட ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்தும், உடல் மசில்ஸ் அதிகப்படுத்தும், ஹேர் தாடியெல்லாம் அதிகமாக வளரும். ஒரு நார்மல் ஆணுக்கு இருக்க வேண்டிய அந்த ஆண்மையை ஒரு 3 மடங்கு 5 மடங்கு அதிகப்படுத்துறது தான் இந்த அனாபால்டிக் ஸ்டீராய்ட்ஸ். இப்படி படுத்தும் போது ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் தான் கண்ணுக்கு தெரியாம நம்மளுடைய உயிரை வந்து அல்ப ஆயுசுல பறிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஸ்டீராய்ட்ஸ் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னது மாதிரி நார்மல் எக்ஸசைஸ் பண்றவங்க அந்த அளவுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் அதிகப்படுத்துறாங்க. உங்க உயிர் முக்கியம் நினைச்சீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிடுங்க. இவரும் வந்து வெஜிடேரியன் தான், அதை நீங்க கவனிக்கணும். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றதா மோசம்னு நினைக்கிறாங்க. ஸோ வெஜிடேரியனாக இருந்தால் கூட உடலுக்கு உபாயம் தருகிற அதிகப்படியாக யூஸ் பண்ணுற அந்த கிரியாட்டின் சப்ளிமெண்ட், ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் இப்போ டெஸ்டோஸ் அனாபால்டிக் ஸ்டீராய்ட்ஸ் இன்னும் நிறைய போடுறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், தேவைக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். சும்மா ஜிம்மில் வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி எந்த மருத்துவரோட ஒரு கன்சென்ட்டுமே இல்லாமல் இப்படி கிளினிக்கை விட அதிக அளவு சப்ளிமெண்ட்ஸை வந்து ஜிம்முக்குள்ளே நிறச்சி வச்சு ஜிம் மாஸ்டர் காலுக்கு மேலே கால் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் எதையும் குத்தம் சொல்லலை. ஸோ நார்மலாக ஹெல்த்தி பர்சன்ஸுக்கு வந்து
எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து சடனா வந்து உங்களோட லைஃப் இந்த மாதிரி பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு மருத்துவரோட ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாலும், ஆழமான பாதிப்புகள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபா உங்க ஹெல்த்த பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஜிம்முக்கு போயிருந்தேன். அங்க இருக்கிற மாஸ்டர் வந்து நல்ல கேரக்டர், நல்ல தங்கமான மனுஷன். ஆனா அவரோட ஏஜ் வந்து ஒரு 50 இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாரு, போயிட்டு சடனா போவாரு. 1 ஸ்பூன் புரோட்டீன் பவுடர் எடுத்து தண்ணீல போட்டு குடிப்பாரு. ஓடி போய் கொஞ்சோண்டு எக்சர்சைஸ் பண்ணுவாரு. திரும்பவும் போய் படுத்துப்பாரு. இப்படி படுத்துப்பாரு. திரும்பவும் ஒரு 1/2 மணி நேரம் தாண்டி திரும்பவும் 1 ஸ்பூன் புரோட்டீன் பவுடர் எடுப்பாரு. ஏன் புரோட்டீன் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். உங்களுக்கு எனர்ஜியும், மசில் பில்டிங் எல்லாம் பண்ணும். ஆனா, புரோட்டீன் அதிகமா எடுக்கிறது வந்து கிட்னிக்கு ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தி, உங்களுக்கு அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் வரலான்றது அந்த மாஸ்டருக்கு தெரியவே இல்ல. நல்ல தங்கமான மனிதர் தான். ஆனா, சில நேரங்கள்ல மருத்துவ உண்மைகள் அவிங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ, அதனால அவங்கள நான் குத்தம் சொல்லல. ஆனா, அதனால பல இளைஞர்களும், பல பேரோட வாழ்க்கையும் பறி போகக்கூடாது இல்லையா? அதனால நம்ம விழிப்புணர்வா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை.